இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை என்பதால் தமிழகத்தின் பெரும்பாலான பெருமாள் கோவில்களில் விசேஷ வழிபாடுகள் நடத்தப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் திருவேங்கடநாதபுரம் வெங்கடாஜலபதி கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று இரவு வெங்கடாஜலபதி பெருமாள் மற்றும் தாயாருடன் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதேபோல் நெல்லை சந்திப்பில் உள்ள கெடவில் சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு 10,008 வடைமாலை அலங்காரம் செய்யப்பட்டது. புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு அரியலூர் கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மட்டுமின்றி பெரம்பலூர், தஞ்சாவூர், கடலூர், சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்தனர். மேலும் வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் நெல், சோளம் போன்ற தானியங்களையும் கால்நடைகளையும் காணிக்கையாக செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை பெருமாள் கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விசேஷ தினம் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. படி ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, தண்ணி வசதி சுத்தமா இல்லை. தண்ணி வசதி மக்களுக்கு வர்ற பக்தர்களுக்கு தண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சந்தோஷப்படுவோம். மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். வயசானவங்க ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதோம். மூச்சு திணறு வருது. என்ன கொஞ்சம் சௌகரியம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம், குடிக்கிறதுக்கு தண்ணி அப்பப்போ எங்களுக்கு கொடுத்துக்கிட்டா தாவல் மூச்சு வாங்கிட்டு போகுது.